இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான ஆட்டு ஈரல் மிளகு வறுவலை நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ஆட்டு ஈரலோட பெனிஃபிட்ஸும் சைடு எஃபெக்ட்ஸும் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த மரத்தோட பேர் என்னன்னு போன வீடியோல கேட்டிருந்தேன். அதுக்கான பதிலையும் இந்த வீடியோக்கான கேள்வியையும் நம்ம வீடியோக்கு நடுவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைரிசி ஃபுட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் பிரபு. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் சிறிது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 கிலோ ஆட்டு ஈரலை போட்டுக்கணும். ஈரலை நல்லா கலக்கி விட்டுட்டு கைருசி பெப்பர் கறி மசாலா 2 டீஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சிறிது கைருசி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இந்த கைருசி மசாலாவை நாங்களே எங்கள் வீட்டிலேயே தயாரிக்கிறோம். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அரோமா இது எதுவுமே போடாமல் வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை மட்டும் போட்டு தயாரிக்கிறோம். உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபாய்க்கு வாங்கினா 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸை லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்கள் ப்ராடக்டில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எல்லா டவுட்டுக்கும் பதிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் பாருங்கள். ஒரு வாட்டி எங்கள் ப்ராடக்டை வாங்கி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா அடிக்கடி வாங்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவீங்க. தேவைப்படுற அளவுக்கு லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஈரல் வேகிற வரைக்கும் அப்படியே விடணும். இப்போ நம்ம ஆட்டு ஈரலோட பெனிஃபிட்ஸும் சைட் எஃபெக்ட்ஸும் பார்க்கலாம். அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் டாக்டர் கிடையாது. இருந்தாலும் WHO, NIH, ICMR இந்த வெப்சைட்டை போயிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றேன். இந்த ஆட்டு ஈரல்ல அதிகமான வைட்டமின் B12 இருக்கு. இந்த வைட்டமின் B12 ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, ஞாபக சக்தியின்மை இது எல்லாத்துக்கும் இந்த ஆட்டு ஈரல் ரொம்ப நல்ல உணவா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல அயன் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க இந்த ஆட்டு ஈரல் சாப்பிட்றதுனால அதை நம்ம சரி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற சோர்வுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது ரொம்ப உகந்ததாகும். ஆனா கர்ப்பிணி பெண்கள் ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. இதுல ஜிங்கும் அதிகமா இருக்குது. அதனால ஆண்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை இது அதிகப்படுத்தும். இவ்வளோ அதிகமா இருக்கிற இந்த ஆட்டு ஈரலை டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கூடாது. ஏன்னா இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால இது மாசத்துக்கு 1 இல்லை 2 தடவையோ எடுத்துக்கலாம். ஹார்ட் பேஷண்டா இருக்கிறவங்க இதை சாப்பிடவே வேண்டாம். பெரியவங்க ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம், சின்னவங்க ஒரு 25 கிராம் எடுத்துக்கலாம். இந்த ஆட்டு ஈரலை கைரிசி மிளகு கறி மசாலா வச்சு சமைக்கிறதாலையும் சமைக்கும் போது போடுற பூண்டாலையும் இந்த கொலஸ்ட்ரால் கம்மியாகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, போன வீடியோவில் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மரத்தோட பேர்
அன்னாசி பூ மரங்க, அதாவது நம்ம மசாலாவுக்கு பயன்படுத்துகிற அந்த அன்னாசி. சரி, இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். தக்காளிக்கு எத்தனை வகை சுவை, அது என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதுக்கான பதிலை அடுத்த வீடியோல சொல்றேன். பதில் தெரியலனாலும் நோனாவது கமெண்ட் சொல்லுங்க. உங்களோட கமெண்டும் லைக்கால தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த யூடியூப் போய் சேர்க்குது. அப்படி உங்களை மாதிரி ஒரு 4 பேர் இந்த மசாலாவை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு நல்ல சுவையான உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அருமையான ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் தயார். இந்த கைருசி மிளகு கறி மசாலாவால் சமைக்கப்பட்ட ஒரு அருமையான ஆட்டு ஈரல் மிளகு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.